ராஜேஸ்வரி இருந்துன்னு நம்ப நாகுகிட்ட வந்து, "நீ தான் திருடி, நீ தான் எடுத்து வச்சுட்டு, இங்க பாரு என் தம்பியே என்ன சந்தேகப்படுற அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல. நீங்க வந்து என் வீட்ல உக்காந்துன்னு என்னவே வந்து திருட்டு பட்டம் கட்டுறீங்களா? நீ தான் திருடி எடுத்து வச்சிருப்ப. உனக்கு பல லட்சம் லாபம்" அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் நீ அள்றதெல்லாம் பார்த்துட்டு என் தம்பி எப்படி இருந்தாலும் அந்த நகைய வாங்கி குடுத்துருவான். அத லாபம்னு நெனச்சுட்டு நீ வந்து ஒளிச்சு வச்சுட்டு இந்த மாரி நாடகம் ஆடுறியா? அப்படின்னு சொல்லும்போது, நம்ம விஜய், நம்ம மல்லி எல்லாம் வந்து, "இங்க பாரு ராஜேஸ்வரி, நீ தான் திருடியிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்லி பயங்கரமா நம்ம ராஜேஸ்வரி கிட்ட வந்து சண்ட போடுறாங்க. நம்ம ராஜேஸ்வரியும் இருந்துன்னு, "இதுக்கு மேல நம்ப வந்து உண்மைய மறைச்சா ஆகாது." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருங்க உங்க தங்கச்சி வந்து மயிலு வந்து உண்மையாவே ஹாஸ்டலுக்கு தான் போயிருக்காளா? அ வேற எங்க போயிருக்கா பாருங்க. செக் பண்ணி பாருங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அவ ஹாஸ்டல் தான் போயிருப்பா. அவள ஏன் இழுக்குற? அவ தான் எடுத்துன்னு போயிருந்தா எடுத்துட்டு போயிருக்கணும். அவ வந்து ஏற்கனவே ஒரு பையன்கிட்ட பேசுனத நான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி ஒரு குண்ட தூக்கி போடுறா நம்ம மல்லிக்கு. நம்ம மல்லி இருந்துன்னு ஒரே ஷாக்ல, "என்ன சொல்ற ராஜேஸ்வரி? அவ பையன்கிட்ட பேசுறான்ற வரையும் தெரிஞ்சு வச்சிருக்க. அவ வந்து ஹாஸ்டல் தான் போயிருக்கா. உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க என் மேலே திருட்டு பட்டம் கட்டுறீங்கல்ல. இதுக்கு மேல நான் உண்மைய மறைச்சா ஆகாது. அதனால தான் எல்லா உண்மையும் சொல்றேன்." அப்படின்னு சொல்லி நம்ம ராஜேஸ்வரி வந்து மல்லிகிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. நம்ப மல்லியும் இருந்துன்னு அந்த ஹாஸ்டல் வார்டனுக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. இப்படிதான் காலேஜுக்கு வந்து என் தங்கச்சி வரேன்னு சொல்லி வந்திருக்கா. ஹாஸ்டல் ஆ ஓப்பன்ல இருக்கா. இப்பருந்தே 4 நாளைக்கு முன்ன இருந்தே ஓப்பன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ப மல்லி வந்து கேட்கும்போது, நான் இல்லம்மா நாங்க வந்து காலேஜ் ஓப்பன் அப்பதான் நம்ம ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு முன்ன யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி வார்டன் சொல்றாங்க. உடனே நம்ம மல்லிக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிடுது. என்னடா மின்ன தான் நம்ப வந்து பேசுனோம். அப்ப ஓப்பன்ல இருக்குன்னு நான் வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இல்லன்றாங்களே! மயில் வந்து உண்மையாவே ஹாஸ்டல் தான் போயிருக்காளா? வேற எங்க போயிருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம விஜய் இருந்துன்னு, நான் வந்து இறக்கி விட்ட உடனே அவ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு, அங்க நான் தண்ணி பாட்டிலு நீ காசு குடுக்க சொன்னேல்ல, அதுக்காக நான் குடுக்கறதுக்காக திருப்பியும் போம்போது, அவ நடு ரோட்ல நின்னு யாருக்கோ வெயிட் பண்ணியிருந்தா. அப்ப வந்து நான் கேட்கும்போது, "இப்படிதான் என் ஃப்ரெண்டு வரா. அதனால நான் வந்து வெயிட் பண்ணேன்." அப்படின்னு சொல்லும்போது, எனக்கே ஒரு டவுட் ஆயிருச்சு. "அவ ஏன்டா இங்க நின்னுருக்கா?" அப்படின்னு சொல்லி. அப்படின்னு நம்ம விஜய் சொல்லும்போது, இப்ப சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. நம்ம நாகுக்கும் வந்து பயங்கரமான கோவம் வருது. "திருடியிருந்தா அவ தான் திருடியிருப்பா போல." அப்படின்னு சொல்லி, நம்ம நாகும் வந்து நான் கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்ச காசு அது. நான் வந்து இவ்ளோ உழைச்சு, இவ்ளோ நாள் உழைச்சு நான் சேர்த்தி வச்ச பணம். அ கொஞ்சம் கொஞ்சமா பணத்த சேகரிச்சு நான் நகை வாங்கி வச்சிருந்தேன். நான் ஒரு ஒரு தடவ கூட அந்த நகைய வந்து நான் போட்டதே இல்லன்னு ரொம்ப கதறி கதறி அழுறாங்க. நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா நம்ப மயில் மேல பயங்கரமா கோவம் வருது. அவ ஹாஸ்டலுக்குன்னு சொல்லிட்டு, அவ எங்க போயிருப்பா? அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு, நம்ப ராஜேஸ்வரியும் வந்துன்னு, "உன் குடும்பமே இப்படிதான் இருக்கா? ஒருத்தினா உங்க அண்ணியான்ற திருடு அவ ஒருத்தி. நீ வந்து பணத்துக்காக என் தம்பிய கல்யாணம் பண்ணி வந்து, என்னவே நீ வீட்ட விட்டு வெளிய போன்னு சொல்ற. நீ பணத்துக்காக இது பண்ற. அவளும் அவன் கூடயே ஓடி போயிட்டு ஹாஸ்டலுக்கு போனேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்கா. வூட்ல இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டு இருக்கா. உங்க குடும்பமே இப்படிதானா?" அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி வந்து சொல்லும்போது, நம்ம மல்லிக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. "இங்க பாரு ராஜேஸ்வரி, எங்க குடும்பத்த பத்தி பேசாத." அப்படின்னு சொல்லி நம்ப ராஜேஸ்வரிக்கும், மல்லிக்கும் பயங்கரமா சண்டை வருது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ப மல்லி இருந்துன்னு, இந்த மயில் என்ன ஆனா? அப்படின்னு சொல்லி ஹாஸ்டலுக்கே போய் பார்க்குறாங்க. அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. இவளும் வந்து மயிலும் வந்துனா ஹாஸ்டலுக்கு போல. ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா, "இப்படிதான் அக்கா நான் வந்துட்டேன். என் ஃபோன்ல சார்ஜ் இல்ல." அப்படின்னு சொல்லி. வந்துட்டேன்னு சொல்றாளே! ஆனா இங்க யாருமே இல்லையே! அவ ஃபோன் எங்க இருக்கும்? அவ உண்மையா ஹாஸ்டலுக்கு வந்தாளா? இல்ல எங்க போனான்னு தெரியாம நம்ம மல்லியும் வந்துன்னு ஒரு பக்கம் கவலைல இருக்காங்க. நாகும் வந்துன்னு அவங்க தொலைச்ச நகை வந்து அவ தான் எடுத்துட்டு போயிருப்பாளோ! அப்படின்னு சொல்லி ஒரே
கவலையில இருக்காங்க. உடனே நம்ம மல்லி இருந்துன்னு, அ எ "விஜய் இங்க இருக்கிற சிசிடி கேமரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாருங்க. எங்க போயிருக்கான்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி, அங்கலாம் அவ நின்னு இருக்க தாவலேருந்து அவ ஃப்ரெண்டு தான் வந்து அவள கூட்டிட்டு போனாளா? இல்ல வேற யாராவது கூட்டிட்டு போனாங்களா? அப்படின்னு சொல்லி நம்ப விஜய் எல்லாம் வந்து அங்க அந்த ஏரியாவுல உள்ள சிசிடி கேமராவ செக் பண்ணும்போது தான் தெரியுது. அவ வந்து ஒரு பையன் கூட கார்ல போயிருக்கா. எங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஃபோன் கடைக்கு வந்து ஃபோன் கடையாண்ட வந்து கார் திருப்பி நிக்கிது. அங்க போயிட்டு பார்க்கும்போது, இப்படிதான் புது ஃபோன் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா, இவ உண்மையாவே ஓடி தான் போயிருக்கா. அப்படின்னு நகையெல்லாம் தூக்கிக்கிட்டு, இதுக்கு முன்ன காணாம போன ரூ. 1,00,000 அவ தான் எடுத்திருப்பா போல. அப்படின்னு சொல்லி பல சந்தேகம் வந்து மயி மயில் மேல வருது நம்ம மல்லிக்கு. ஏற்கனவே சொன்னேல்ல மல்லி, ஞாபகம் இருந்துட்டு, "நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவ யாரோ ஒரு பையன் கூட பேசிட்டே இருக்கா. நீயும் கையும் களவுமா புடிச்சுட்டு வந்த. அப்ப அவ வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டா. அப்புறம் நம்ப துருவி துருவி கேட்டப்ப, அவன் என் லவ்வருன்னு சொன்னான். அப்பயே நம்ம கண்டிச்சு, அடிச்சு இது பண்ணியிருந்தா, இவ்ளோ அளவுக்கு போயிருக்க வாய்ப்பே இல்ல. வீட்ல இருக்கிற நகை, பணத்த தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு அவ பெரிய ஆள் ஆயிட்டுக்கிறா." அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் இருந்துன்னு ரொம்ப கோவமாக்குறாங்க. இப்ப மட்டும் மயில் கிடைச்சாங்களன்னா, அவ்ளோதான் அவ அப்படின்னு சொல்லி பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. உடனே நம்ம மல்லி இருந்துன்னு எங்க போனா, என்ன ஆனான்னு தெரியாம அ தேடுறாங்க. நம்ம விஜய் இருந்துன்னு ஒரு பக்கம் போலீஸ்க்கு கால் பண்ணி வந்து சொல்றாங்க. அவங்களும் தேடுறாங்க ஒரு பக்கம். நம்ம மயிலுக்கு வந்து எந்த உண்மையும் தெரியல. ஏன்னா வந்து அவன் வந்து கெட்டவன். தினேஷ் வந்து கெட்டவன்னு தெரியாம, அவளும் கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்காக தான் ஏற்பாடு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி, நம்ப மயிலும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பல ட்விஸ்ட் நடக்க போது.